அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 8ஆம் நாள். இறைவனை பற்றுதலே முக்திக்கு உண்டான ஒரே வழி. ஆண்டாள் இந்த பாடலிலும் தான் கைக்கொண்ட கதாபாத்திரமாகவே மாறிவிடுகிறாள். ஆண்டாள் ஒவ்வொரு தோழிமாரையும் துயிலெழுப்புவது நம்முடைய ஆன்மாவையே துயிலெழுப்புவது போன்றதாகும். இறைவனின் அழகு, வீர பராக்கிரமம் முதலியவற்றை பாடல்கள் தோறும் ஆண்டாள் விவரிக்கிறாள். அவளின் தகப்பனார் பெரியாழ்வார் கண்ணனின் அழகுக்கு, வீரத்திற்கு பல்லாண்டு பாடியவராயிற்றே. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயுமல்லவா? ஆண்டாளும் இறைவனின் வீரத்தை புகழ்கிறாள் இந்த பாடலில். பாடல் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு, மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும், போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை, கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய, பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு, மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோரெம்பாவாய். கோது கலமுடையவளே என தன் தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள். மகிழ்ச்சியை மட்டுமே கொண்டுள்ள தோழியே எழுந்திரு என்கிறாள். யாரையாவது தனக்கு பிடித்தவர்களை உறக்கத்திலிருந்து எழுப்பும்போது தங்கமே, செல்லமே என்று அழைத்து எழுப்புவதில்லையா? அதுபோல கோது கலமுடையவளே என அழைக்கிறாள் ஆண்டாள். இந்த பாடலிலும் விடிந்து விட்டதற்கான அடையாளங்கள் கூறப்பட்டுள்ளன. கீழ்வானம் சூரியன் உதிப்பதற்காக வெளுத்துவிட்டது. எருமை மாடுகள் சிறுவீடு மேய்கின்றன. சிறுவீடு என்றால் அதிகாலையில் பனிப்புல் மேய்வதை சிறுவீடு மேய்வதாக ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். உன்னை விட்டுவிட்டு நோன்பு நோற்கச் செல்கின்றவர்களையும் செல்லவிடாமல் நான் தடுத்து நிறுத்தி உன்னை எழுப்புவதற்காக அவர்களையும் அழைத்து வந்திருக்கிறேன். எழுந்திரு தோழியே. கண்ணனை புகழ்ந்து பாடும் பேறு பெற்றவர்கள் நாம். கேசி என்னும் அரக்கன் குதிரை வடிவில் வந்தான். அவன் வாயை பிளந்தவனும், கம்சனால் அனுப்பப்பட்ட முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லர்களை வென்றவனும், தேவாதி தேவனும், அதாவது அனைவருக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவனுமாகிய கண்ண பரமாத்மாவை வணங்குவோம். அப்படி வணங்கினால் ஆகா ஆகா என்று மனம் குளிர்ந்து உடனே ஓடி வந்து நமக்கு அருள் புரிவான். துயில் எழும்பி வா தோழியே என்கிறாள் ஆண்டாள். வீரமுள்ள, தைரியமுள்ள ஆண்களையே பெண்கள் விரும்புவார்கள் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள். திவ்ய தேசங்களில் ஒன்றான சின்ன காஞ்சிபுரம் அத்திகிரி அருளாளன் வரதராஜ பெருமாளை நினைத்து இந்த பாடலை பாடுகிறாள். தேவாதி தேவனான பெருமாளின் வீர செயல்கள் இந்த பாடலில் புகழப்படுகின்றன. முடிந்தால் அத்திகிரி அருளாளனான எம்பெருமானை தரிசித்து வருவோம். நாளை 9ஆம் பாடலை காண்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.